நானும் வந்து அண்ணனோட ஏரியா தான். அவர் என்னை பார்த்துருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியுமானான்னு தெரியல. நான் வந்து ஈசிஆர் ரோடு கொட்டிவாக்கத்தில் தான் இருக்கேன். நான் டெய்லி அவர் வந்து விலையில்லா உணவகத்தில் வந்து அவர் சாப்பாடு இப்போ எல்லாருக்கும் பரிமாறும்போது நான் டெய்லி அந்த சிக்னல் நின்று பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் போவேன். நான் அவர் அந்த ஞாபகம் வச்சுருக்காரான்னு தெரில. இது தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆகிருக்கீங்க. அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் நீங்கள் வந்து பக்கபலமாக இருந்து எங்களோட கோரிக்கைகளும் வந்து 13 வருஷமாக வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்குது. இந்த மீட்டர் கட்டணத்தை வந்து உயர்த்தாமல் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அமைச்சர்கிட்டையும் உங்கள்கிட்டையும் தளபதி முதலமைச்சர் விஜய் சார் அவர்கிட்டையும் நான் எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம். இதன் மூலிமா நீங்கள் வந்து எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் வந்து எங்களோட ஜாதிக்காரன்னு சொல்லலாம். ஜாதிக்காரன்னு சொன்னால் தப்பாக இருக்கும். எங்களோட ஆட்டோக்காரன்றது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ், நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி நன்றி. உங்கள் எல்லாரோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. அம்மா ரொம்ப நன்றிம்மா இந்த மேடையை வந்து நீங்கள் இது சிறப்பளிச்சதுக்கு. ஒரே ஒரு விஷயந்தான், ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஓலா ஊப்பர் அப்படின்னு ஓட்டி அவங்க பொழப்பை பார்க்குறாங்க. இந்த ஓலா ஊப்பர் வந்து 2012 உள்ள 12-13 நினைக்கிறேன். அப்போ உள்ளே வரும்போது அவங்க அந்த நிறுவனம் நம்மளுக்கு ஒவ்வொரு சவாரிக்கும் 30 ரூபா கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இப்போது ஒவ்வொரு சவாரிக்கும் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? ரீசார்ஜ் பண்ணுறீங்களா இல்லையா? ரீசார்ஜ் பண்ணுறீங்களா? இதுதான் இன்றைக்கி இவங்களோட நிலமை. இவங்களுக்கு சவாரி ஃபோன் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இவங்க டாப் அப் பண்ணணும். டாப் அப் பண்ணால் தான் இவங்களுக்கு சவாரி. இப்படி ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக, கரெக்டாக 13-14 வருஷமாக. அதுவும் இப்போது ஃபஸ்ட்டு வரும்போது அந்த இடத்துல சவாரிக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து நம்மளை பண்ணாங்க. இப்போ அதை மாற்றி நம்மக்கிட்டேருந்து அவங்க பணம் வாங்குறாங்க. இதனால தான் இப்போ ஆட்டோ டிரைவருங்க எல்லோரும் அந்த மீட்ரு கட்டணம்னா தான் கூட சரி அவங்ககிட்ட பணம் கட்டின்னு இருக்காங்க. அந்த விஷயம் எனக்கும் தெரியும். கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணும்போது அந்த விஷயத்தையும் கண்டிப்பாக சரி பண்ணப்படும் அண்ணங்கிட்ட கேட்டு. ஓகேண்ணா, கண்டிப்பாக மாற்றுகள் நிகழும். அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த மேடையை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நன்றிம்மா, உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மேடையை இன்னும் அழகாக நீங்கள் ஆக்கிட்டீங்கம்மா. அதாடா அண்ணன் இருக்கிற வேகத்தை பார்த்தா ஆட்டோ தான் இங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவார்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணே. என்றைக்குமே அதை பழசை மறக்கக்கூடாதுன்னு வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு? ஸோ உங்கள் சார்பாக என்ன ஏதாச்சும் ஒரு கோரிக்கையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் இந்த மேடையை யூஸ் பண்ணி சொல்லலாம். இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 300 மாதிரி. ஸோ அண்ணன் வந்து இப்படி இருந்து மேற்கொண்டு மேலே வந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் மாதிரி தான். இப்போ அண்ணனை பார்த்து நாங்களும் கொஞ்சம் மேற்கொண்டு பார்த்தா இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு பட் ஆட்டோ அவர் வாயில் வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆட்டோ. ஸோ அவருடைய முன் தொழில் அவ்வளோ வந்து ஃபுல்லாக இது இருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா.